இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு கேள்வி, நம்ம டிவைசஸ் நம்மளோட கான்வர்சேஷனை டிலீட் லிசன் பண்ணுறது அப்படின்னா. அது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இவ்வளவு நாள் நான் எது பேசினாலும் இதுல ஏஐ அசிஸ்டன்ட் பாப்அப் ஆகல. அதுவே நான் ஹே கூகுள் அப்படின்னு சொன்ன உடனே இதுல ஏஐ அசிஸ்டன்ட் பாப்அப் ஆகுது. ஸோ இதனால நம்ம டிவைசஸ் இது மூலமா நம்ம லிசன் பண்ணிட்டே இருக்கா, நம்ம பிரைவசி எந்த லெவல்ல இருக்கு, கம்பெனிஸ் அவங்களோட டேட்டாஸ்க்காக நம்மள இது மூலமா ஸ்பை பண்றாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும். இந்த கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு பதிலா இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை எந்த வரைக்கும் பாருங்க. டெக்னிக்கல் சென்ஸ்ல பார்த்தா நம்ம டிவைசஸ் வந்து நம்ம பேசுறத 24/7 லிசன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதா இல்லையான்றதான் இங்க முக்கியமான கேள்வியே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் ஸ்ப்ரிங்க்லிங் சிஸ்டம் எடுத்துக்கலாம். இந்த சிஸ்டம் கிட்ட நீங்க ஒரு வத்தி குச்சி நெருப்பு காட்டினாலும் சரி, இல்ல ஒரு ஆக்சிடென்டல் ஃபயர் காட்டினாலும் சரி, ரெண்டு கேஸுமே இது வந்து அந்த சிஸ்டமா அலர்ட் ஆகும். ஏன்னா இங்க ஃபயர்ன்றது ஒரு கேஸ், அதாவது இந்த சிஸ்டம் அலர்ட் ஆகிறதுக்காக தேவைப்பட வேண்டிய ஒரு கேஸ் தான் இந்த ஃபயர். மற்றபடி இந்த ஃபயர் எதனால உருவாச்சுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சிஸ்டமுக்கு இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம மொபைல்லையும் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபயர் வந்து நம்ம சிஸ்டம்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு வேக் வேர்டா இருக்கு. அதாவது நம்ம மொபைல் டிவைஸ்ல இந்த ஃபயர் வந்து ஹே கூகுள், ஹே சிரி இந்த மாதிரி வேக்கப் வேர்ட்ஸ். அண்ட் இந்த ஆக்சுவல் ஃபயர் ஸ்ப்ரிங்கிங் சிஸ்டம் வந்து டிஎஸ்பி சிப், அதாவது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சிப்னு சொல்லலாம். இந்த டிஎஸ்பி சிப்ன்றது நம்ம மொபைலோட மெயின் ப்ராசஸர் கிடையாது. அதை தவிர்த்து தனியாக இருக்கிற ஒரு சின்ன சிப். இதோடைய வேலையே வந்து நம்ம சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல நாய்ஸஸ் எல்லாமே இன்புட்டா எடுத்துக்கிறது தான். இதுக்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஐ அசிஸ்டன்ட்டுக்கான அந்த வேக் வேர்ட், அதாவது ஹே கூகுள், ஹே சிரி இந்த மாதிரி இருக்கிற வேக் வேர்ட்ஸ் தான் அதுக்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வேக் வேர்ட்ஸ் எல்லாமே பலவிதமான ஆக்சன்ஸ்ல இதுல ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு ரீஜனுக்குமே ஒரு பீப்புள் பேசுற விதம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இங்க டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸ்ல அதில் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கும். அதுல எப்போ இந்த ஆக்சன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஆக்சன்ட்டுக்கு இந்த வேக் வேர்ட் மேட்ச் ஆகுதோ அப்போ இந்த ஏஐ சிஸ்டம்ன்றது பாப்பப் ஆகும். இது ஏன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, ஏன் இது வந்து எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல, வெளியே எங்கேயும் டிரான்ஸ்மிட் ஆகலன்னு சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி ஹெவி ப்ராசஸஸ் நடக்கிறதுக்கு பவர் இன்புட்ன்றது அதிகமா தேவை. யோசிச்சு பாருங்க, நம்ம மொபைல்ல டிஸ்பிளே, ப்ராசஸர், கேமரா, சவுண்ட் சிஸ்டம்னு பல சோர்சஸ் வந்து இந்த பவரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இது கூட 24/7 நம்ம பேசுறதை கேட்டுக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே சென்ட் பண்ற மாதிரி ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இந்த டிஎஸ்பி சிப்லயுமே பவர் சோர்ஸ் வந்து அதிகமா தேவைப்படும். அண்ட் பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் ஆயிடும். அண்ட் இதுக்கு தேவைப்படுற மெமரியுமே அதிகமா இருக்கும். அதனால இது எல்லாமே இந்த மாதிரி நடக்காம ஒரு டூ அண்ட் டிலீட் ப்ராசஸா தான் இருக்கும். அதாவது இப்ப இந்த டிஎஸ்பி சிப் வந்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னா இது எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகாது. இன்ஸ்டன்ட் வந்து அதை எப்போ அந்த வேக்வேர்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வந்துச்சுன்னா ஆக்டிவேட் பண்ணோம், வரலன்னா அது அப்படியே டிலீட் ஆகிடும் இமீடியட்லி. அண்ட் வெளியே எங்கேயுமே சென்டும் ஆகாது. ஸோ இது எங்கேயுமே அண்டர்ஸ்டாண்டோ ஆகப்படுறது கிடையாது. அண்ட் நம்ம பிரைவசியுமே எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் ஆகிறதும் கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு லோக்கலி நடக்கிற ஒரு ப்ராசஸ் தவிர வெளியே எங்கேயுமே ஒரு சென்ட் ஆகிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. பிகாஸ் இந்த டோட்டல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நமக்கு இன்டர்நெட்ல இருந்து எதுவுமே தேவைப்படுறதும் இல்லை. சின்டியாட் அப்படின்னு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிஎஸ்பி சிப் பெரும்பாலான மொபைல் கம்பெனிஸ் அண்ட் அதர் பிராண்ட்ஸுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட டேட்டா படி பார்த்தா இந்த சின்டியாட்டோட டேட்டா படி பார்த்தா இந்த டிஎஸ்பி சிப்புக்கு தேவைப்பட வேண்டிய பவர் சோர்ஸ்ன்றது அப்ராக்சிமேட்லி 150 மைக்ரோவாட்ஸ். பெரும்பாலான சிப்புக்கு இதுதான் இருக்குன்னு சொல்றாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த சிப்ஸ் 24/7 ரன்னிங்லேயே இருந்தோம், நம்ம பேச லிசன் பண்ணிட்டே இருக்கோம். இது பெரும்பாலான பவர் சோர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணாது. ஸோ 150 மைக்ரோவாட்ன்றது ரொம்பவே கம்மியான பவர் சோர்ஸ்ன்றத ஒரு ப்ரிசைஸ் டேட்டாவோட சொல்லணுன்றதுக்காக தான் சொல்றேன். இந்த ஃபீல்டு வந்து அஃபிஷியலி கீபோர்ட் ஸ்பாட்டிங் அப்படின்னு அட்ரஸ் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிவைசஸ் எல்லாமே நம்ம பேசுறத லிசன் பண்ணிட்டு தான் இருக்கு. எஸ், அது உண்மைதான். ஆனா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது, ரெக்கார்ட் பண்றது கிடையாது, அண்ட் வெளியே எங்கேயுமே டிரான்ஸ்மிட்டர் பண்றது கிடையாது. ஸோ பிரைவசி லெவல் பார்த்தா இது எல்லாமே லோக்கல் ப்ராசஸ்னால நம்ம பிரைவசி எந்த விதத்திலையும் அடிப்படவும் இல்லை. அண்ட் யாரும் நம்மள ஸ்பையும் பண்ணல. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் சால்வ் ஆகி இருந்தாலோ இல்ல ஃபியர் போகி இருந்தாலோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் சேனல்ல இதே நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல போடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை பத்தி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.